ஆரோக்கியமாக வாழ முதுமைக்கான யோகா என்னும் கருப்பொருளுடன் இந்த ஆண்டு சர்வதேச யோகா தினம் நாளை கடைபிடிக்கப்படுகிறது. யோகா பயிற்சியின் நன்மைகள் குறித்து விளக்குகிறது இந்த சிறப்பு செய்தி தொகுப்பு. பழமையான இந்திய கலைகளில் மிக சிறப்பு வாய்ந்த யோகா இன்று உலக மக்கள் அனைவராலும் விரும்பி செய்யப்படும் பயிற்சியாக உள்ளது. யோகா என்பது வெறும் உடற்பயிற்சி மட்டுமல்ல, அது மனதை வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க செய்கிறது. யோகா மனதையும் உடலையும் அமைதிப்படுத்தி ஆன்மாவை மேம்படுத்துகிறது, கவனத்தை கூர்மைப்படுத்துகிறது, முதுமை கால உடல் குறைபாடுகளை முற்றிலும் தவிர்க்க பெரும் பங்காற்றுகிறது, மனதை புத்துணர்ச்சி அடைய செய்து ஆன்மாவை அமைதிப்படுத்தும் பழமையான யோக கலைக்கு உலக மக்கள் அனைவரும் விருப்பத்துடன் இணையும் சர்வதேச யோகா தினமான ஜூன் 21 ஆண்டின் மற்ற எல்லா நாட்களையும் விட அதிக சூரிய ஒளியை பெறும் நாள் என்பது குறிப்பிடத்தக்கது. யோகாசன பயிற்சியை தொடர்ந்து செய்வதால் முதுமை கால ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்தலாம் என மருத்துவர் பவித்ர லட்சுமி தெரிவித்தார். முதுமையை யாரும் நம்ம தவிர்க்க முடியாது. முதுமையை எவ்வளோ ஆரோக்கியமா கொண்டு போறோன்றது தான் முக்கியம். ஸோ யோகா பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. யோகா நம்மளுடைய உடல், மனம் மற்றும் ஆன்மாவை சேர்ந்து ஒன்னா இணைச்சு பண்றதுனால ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு ஏஜ் ஆன பின்னாடி வர பிளட் ப்ரெஷர், டயபெட்டிஸ், கால்வலி, மூட்டு வலி, முதுகு வலி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் யோகா. யோகாசனம் பயில ஆரம்பித்தவுடன் உடல் அளவிலும் மனதளவிலும் பெரும் முன்னேற்றம் ஏற்பட்டதாக பயிற்சி பெறும் பெண்கள் தெரிவித்தனர். பாடம் நடத்தும் போது கல்லூரியில் நின்று காலெல்லாம் அந்த வெரிகோசஸ் வந்ததுக்கப்புறம் அது ரொம்ப பெயினாக இருந்தது. ஆனால் இப்போ நான் இந்த யோகா கிளாஸ்க்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு அந்த பெயின் எதுவுமே இல்லை, ரொம்ப ரிலீஃபாக இருக்குது. ப்ளஸ் மனசும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெரிய ப்ரெஷர் எதுவும் தெரியலை. என் வயசு 60 ஆகுதுங்க. கை வலி, கால் வலி, இடுப்பு வலி, பிபி, சுகர் எல்லாமே இருந்தது எனக்கு. என்னால் கீழே உட்கார முடியாதனால தான் நான் வந்தேன். இப்போது ஓரளவுக்கு உட்கார முடியுது, நல்லா இருக்குது, உடம்பு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, மனசு ரிலாக்ஸாக இருக்குது, எல்லாத்துக்குமே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குது. உடல், மனம், ஆன்மா ஆகியவற்றை ஒருங்கிணைக்கும் யோகக்கலை ஆரோக்கியமான முதுமைக்கு வழிவகுக்கும். டிடி தமிழ் செய்திகளுக்காக திருப்பத்தூரில் இருந்து அனுராதா.